அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டை இனிப்போட வரவேற்கிறதுக்காக தமிழ்நாட்டோட ஸ்பெஷல் ரெசிபி பாசிப்பருப்பு வச்சு அருமையான பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 150 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி பச்சரிசியை நல்லா பொரிய விட்டு வறுத்து அதை மிக்சியில் 1-2 உடச்சி வச்சுக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கோம். அது கூட உடச்ச பச்சரிசி சேர்த்து 2.5 பங்கு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 300 கிராம் பொடிச்ச வெல்லத்தை 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப குழையாமல் இது மாதிரி வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் நாம் வடிகட்டி வச்சிருக்கிற வெல்லத்தை சேர்த்து ஒரு பிஞ்ச் உப்பையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காவை அரைச்சி திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கிறோம். அதையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கணும் தேவையில்லை. வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பீசஸ், இது கூட காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து இந்த பாயசத்தில் ஆட் பண்ணி இறக்குனா சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. நீங்களும் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தை செஞ்சு இந்த புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுங்க.